பொதுமக்களை உருவாக்கிய தலைவர் முத்துரை கருணாநிதி ஸ்டாலின் என்ற நடப்பாக பொதுமக்களை வாக்களிப்பை உதயபுரியும் செல்லவிட்டு ஒன்றிடத்தில் கூட்டுக் கொண்டிருக்கின்றது என்ற சொன்னதான் உதயபுரியும் சென்றதற்கு வாக்குகளை பாருங்கள். வரலாறு உங்கள் சின்னம் உதயசூரியன், வெற்றியின் சின்னம் உதயசூரியன். நாடு வளப்பட நல்லாட்சி வளர்ப்பட உங்கள் பொன்னான வாக்குகளை சிந்தாமல் சோறாமல் உதயசூரியமாய் நமது வெற்றி வேட்பாளர் உங்கள் வாக்குகளை தாருங்கள் கூட்டி உங்கள் இப்பநாடு உங்கள் ஒவ்வொரு இது வந்து கொண்டிருக்கிறார். ஒற்றை வேட்பாளருக்கு ஆதரவாக இயக்கத்தினுடைய கூட்ட முன்னணிகளும் மனச்சார்பற்ற சரி ಇಡ அண்ணன் வெற்றி வேட்பாளர் அண்ணன் சத்யா வெற்றி வேட்பாளர் உதயசூரியன் தாய்மார்களே, வெற்றியின் சின்னம் உதயசூரியன். வாக்காளர் பெருமக்களே, உங்கள் பொன்னான வாக்குகளை தன்னான வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் வெற்றி வேட்பாளர் அருமை சகோதரர் எஸ்.ஏ. சத்யா அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் முத்திரையிட்டு பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் பொற்பாதங்களை தொட்டு வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கிறோம். மறந்துவிடாதேர் உதயசூரியன். தற்பொழுது நம்மளுடைய வெற்றி வேட்பாளர் அருமை சகோதரர் எஸ்.ஏ. சத்யா அவர்கள் உங்கள் முன் வாக்கு சேகரிக்கிறார் என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். பெரியவர்களே, தாய்மார்களே, வணக்கத்திற்குரிய வாக்காளர் பெருமக்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, கழகத்தினுடைய இந்த பகுதியை சேர்ந்த கழகத்தினுடைய முன்னோடிகளே, உங்கள் அச்சகத்தினை தெரிவித்துக் கொண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலிலே மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் ஆட்சியோடு இந்த பொதுத்தேர்தலில் போட்டியிடுகின்ற வாய்ப்பை பெற்றிருக்கின்றேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பற்றி உங்களுக்கு எல்லாம் நாங்கள் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இந்த பகுதிக்கு, இந்த ஓசூர் பகுதிக்கு 100 சதவீதம் வாக்குகளை பெற்று வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் பொற்பாதங்களை தொட்டு வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கிறோம். மறந்துவிடாதேர் உதயசூரியன். தற்பொழுது நம்மளுடைய வெற்றி வேட்பாளர் அருமை சகோதரர் எஸ்.ஏ. சத்யா அவர்கள் உங்கள் முன் வாக்கு சேகரிக்கிறார் என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். பெரியவர்களே, தாய்மார்களே, வணக்கத்திற்குரிய வாக்காளர் பெருமக்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, கழகத்தினுடைய இந்த பகுதியை சேர்ந்த கழகத்தினுடைய முன்னோடிகளே, உங்கள் அச்சகத்தினை தெரிவித்துக் கொண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலிலே மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் ஆட்சியோடு இந்த பொதுத்தேர்தலில் போட்டியிடுகின்ற வாய்ப்பை பெற்றிருக்கின்றேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பற்றி உங்களுக்கு எல்லாம் நாங்கள் சொல்லணும்னு அவசியம் கிடையாது.
இந்த வார்டில் நம்ம பஸ் அண்ணன் சீனிவாசன் அவர்கள் செய்த பணிகளை நீங்கள் எண்ணி பார்த்ததே போதும். வேற கட்சிக்கு நீங்கள் வாக்களிக்கிறதுக்கு உங்க கை வராது என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா வளர்ச்சி பணிகள் அந்த அளவுக்கு நடந்திருக்கிறது. எண்ணற்ற பணிகளை செய்து தந்தவர் தான் நம்முடைய மாமன்ற உறுப்பினர் சீனிவாசன் அவர்கள். ஆக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர்களுடைய திட்டங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா யோசிச்சு பாத்தீங்கன்னா இங்க இருக்கின்ற தாய்மார்களுக்கெல்லாம் தெரியும். விடியல் பயணம் என்ற திட்டத்தின் மூலமாக பெண்கள் எல்லாம் நீங்கள் இன்றைக்கு பஸ்ஸில் பிரயாணம் செய்கிறீர்கள் என்று சொன்னால் இதுதான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர்களுடைய திட்டம். அதே போல கலைஞர் உரிமை தொகை என்று 1000 ரூபாய் தந்து இன்றைக்கு இந்த தேர்தல் முடிந்தால் அடுத்ததாக 2000 ரூபாய் தருவேன் என்று உறுதியை தந்தவர் தான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தளபதியார் அவர்கள். அதே மாதிரி 5ஆம் வகுப்பு வரை படிக்கின்ற குழந்தைகளுக்கு காலை சிற்றுண்டி தந்து இப்போது 8ஆம் வகுப்பு வரை படிக்கின்ற குழந்தைகளுக்கும் தருவேன் என்று சொன்னவர் தான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர். இப்படி எண்ணற்ற திட்டங்களை இந்த பகுதிகளுக்கு ஓசூர் கோயிலுக்கு தந்தவர், தமிழ்நாட்டுக்கு தந்தவர் தான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு, அதோடு மட்டுமல்ல இப்ப இன்னொரு தேர்தல் வாக்குறுதியும் தந்திருக்கிறார். అందరికీ మీకు చెప్తాను ఇన్కమ్లమ్మా, మన కలెక్టర్ పుట్ట అన్న స్టాలిన్ గారు ఏం చెప్పినారు తెలిసినా, ఈ ఎలక్షన్ ముగిస్తే మీకు అందరికీ ఒక్కొక్క ఇండ్లకి 8,000 రూపాయల కూపన్ ఇస్తారు. మన గవర్నమెంట్ ఇంకా ఎట్లా 1000 రూపాయలు ఇస్తారో అదే తరగా 8,000 రూపాయలకు కూపన్ ఇస్తారు. ఆ కూపన్ తీసుకుంటే మీరు ఖండితంగా కూపన్ తీసుకొని మీరు అంగడిలో పోయి మీరు ఏం కావాలంటే తీసుకోవచ్చు. వాషింగ్ మిషన్, ఫ్రిడ్జ్, టీవీ, మిక్సీ, గ్రైండర్ మీకు ఏం ఇష్టపడిందో దాన్ని తీసుకోవచ్చు. అట్లా 8,000 రూపాయలు కూపన్ ఇచ్చే ఒకే తలవారు ఎవరంటే మన సీఎం గారే. దాని నుంచి మీరు మన సీఎం గారిని ఆదరించాలా. ఈ ఎలక్షన్ లో మీరు 23వ తారీఖు నడిచే ఎలక్షన్ లో మీరు ఫోరన్ గుర్తుకి ఓటేసి మమ్మల్ని గెలిపేయాలా. మమ్మల్ని గెలిపిస్తే ఆడ చెన్నైలో మన సీఎం గారు చీఫ్ మినిస్టర్ గా కూర్చుంటారు. ఇప్పుడు నేను ఏమేమి చెప్పినా ఆ చిట్టాల స్కీములంతా మన సీఎం గారు చేసిస్తారు అని మీ చెప్పుకొని ఈ అవకాశం ఇచ్చిన అందరికీ నా ధన్యవాదాలు కలుపుకొని మీరు వాక్కలిపూర్ ఉదయసూర్యం మనకు వచ్చామమ్మా గౌరవ చెప్పండి. ఏమే ఉదయసూర్యం గుర్తుకి ఓటేసి ఈయన గెలిపిస్తే మన శ్రీనివాసులన్న ఇంకా మంచి మంచి కార్యాలంతా మీకు చేసిస్తారని కలుపుకుంటాను. உங்களுக்கான திட்டமும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் உங்களுக்கான திட்டத்தை முழுமையாக தந்து பெரியார் என்ற பின்னணத்தை உருவாக்கிய கழக தலைவர் அண்ணன் தலைமையாளருடைய ஆசையும் ஆதரவு பெற்ற சின்னம்தான் உதயசூரியன் சின்னம். உரிமையான உறுப்பினை உருவாக்கிய சின்னம்தான் உதயசூரியன் சின்னம். ஒவ்வொருக்கும் கூட்டுக் கொண்டிருக்கின்ற திட்டம் சின்னம்தான் உதயசூரிய மருத்துவமனையை தந்த திட்டம்தான் உதயசூரியன். மரணாக உங்களுக்காக ஆட்சி பொறுப்பை ஏற்று நடத்துகிறார்.